உணவு கட்டுப்பாடை மனிதர்கள் ஏன் கடைபிடிக்க முடியலை அப்படின்னா, உணவு கட்டுப்பாடுங்கிறது இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு போராடுறோம். அது தப்பு. அது ஒரு மூட நம்பிக்கை. அது ஒரு தவறான உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாட்டிற்கான தவறான முயற்சி. உணவு கட்டுப்பாடு கடைபிடிப்பதற்காக நம்ம போராடக்கூடாது. இனி எதை சாப்பிடக்கூடாதுன்னு நீ கட்டுப்படுத்துகிற? வெள்ளைச்சீனி சாப்பிடக்கூடாதுன்னு நான் கட்டுப்படுத்துகிறேன். ஆனால் அது எங்கள் வீட்டில் இருக்குது. ஏன் இருக்குது? உற்பத்தி செய்கிறார்கள், அது உனது வீட்டிற்கு வருகிறது. உற்பத்தியை நிறுத்திவிடு. உற்பத்தியில் கட்டுப்பாடாக இரு. உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்புறம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு மக்கள்லாம் அவஸ்தைப்பட்டுருக்கோம். எதுக்கு இப்போ டாஸ்மார்க் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, மதுக்கடைகளை மூடுங்கள் என்று ஏன் சொல்கிறார்கள்? ஏன்னா அது உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆதலால் அதை நுகர்வதற்கு, அதை குடிப்பதற்கு மக்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் அந்த உற்பத்தியை நிறுத்திட்டா இவங்களுக்கு அந்த போராட்டமே தேவையில்லை. உற்பத்தி கட்டுப்பாடு தான் நமக்கு தேவையே தவிர, உணவு கட்டுப்பாடு என்றால் அது உற்பத்தி கட்டுப்பாடு தான். நீ எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ, மைதா மாவு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறியா, அது கேடு அப்படின்னா, அப்போ அதை உற்பத்தி செய்வதே நிறுத்திவிடு. உற்பத்தியில் கட்டுப்பாடாக இரு. உற்பத்தி செய்கிறது தான் அதான் உண்மையான கட்டுப்பாடு. உற்பத்தி செய்ய மாட்டோம் என்கிற அந்த கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் அப்புறம் யாருமே மைதா மாவு கலந்த எந்த உணவுகளையும் சாப்பிட மாட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு என் கண் பார்வையில் காமிச்சிக்கிட்டு அதை சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி? அப்போ உணவு கட்டுப்பாடே இது தவறான வழி. உண்மையான உணவு கட்டுப்பாடு, எளிதான உணவு கட்டுப்பாடு என்பது எதை சாப்பிடக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் அந்த உணவுகளை நீ உற்பத்தி செய்யாதே. அதுதான் உண்மையான கட்டுப்பாடு. உண்மையான உணவு கட்டுப்பாட்டிற்கான ஒரு எளிதான வழிமுறை. உற்பத்தி நீ தாராளமாக பண்ணு. நீ பாதுகாத்துக்கோப்பா. நீ பாட்டுக்கு மதுபானங்களை உற்பத்தி பண்ணு. அவரவர் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க. இப்போ கஞ்சா மட்டும் ஏன் உற்பத்தி பண்ணால் தடை பண்ணுறீங்களா? உற்பத்தி பண்ணாலே தடை பண்ணுறீங்களா? போய் போலீஸில் பிடிச்சி. அதுபோல் எதெல்லாம் நமக்கு அழிவை தருமோ, தீங்கை தருமோ அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு தடை போடுங்க. ஏன் கஞ்சா மட்டும்தான் நமக்கு தீங்கு தருமா? இப்போ மைதா மாவு தான் தீங்கு தருது, அதை உற்பத்தி செய்ய தடை போடுங்க. வெள்ளைச்சீனி தான் தீங்கு தருது, அதை உற்பத்தி செய்ய தடை போடுங்க. இந்த மாதிரி உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டும், உற்பத்தியை தடை செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான கட்டுப்பாடு. அது இல்லாத வரைக்கும் உணவு கட்டுப்பாடு மனிதர்களால் சாத்தியமில்லை. அதனால தான் மனிதர்களால் முடியாது. உணவு கட்டுப்பாடு கடைபிடிப்பது அவ்வளோ கஷ்டம். ஏன் மனிதர்கள் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் கண்டதையும் சாப்பிட்டு நோய் சாகுறாங்கன்னா, மனிதர்களால் அது உற்பத்தியில் கட்டுப்பாடாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். உணவு கட்டுப்பாடுங்கிறது அது ஒரு போராட்டம் தான். அவ்வளோ ஈஸியாக அது யாராலையும் கடைபிடிக்க முடியாது. அது ஒரு போராடி தான் கடைபிடிக்கணுமே தவிர பலமுறை அது தோல்வியை சந்திக்கும். காரணம், நாம் அதை இங்கு உற்பத்தி செய்து நமது கண் பார்வையில் கடைவிரித்து வைத்திருக்கிறோம். அதை பார்க்கும்போது நமக்கு மனது பலவீனமாகி அதை மீண்டும் பழகுது. அதனால் சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படின்னா அதை உற்பத்தியை நிறுத்துங்க. அதனால் இது ஒரு அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். மனிதர்கள் கட்டுப்பாடாக வாழ்வது, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது, நோய் இல்லாமல் வாழ்வது என்பது அது யார்கிட்ட இருக்குன்னா அரசாங்கத்திடம்தான் அதன் கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு அரசாங்கம் நினச்சிதுன்னா அந்த மக்களை நோய் இல்லாமல் வாழ வைக்க முடியும். வெள்ளைச்சீனியை தடை செய்ய முடியும், மைதா மாவை தடை செய்ய முடியும், பரோட்டாவிற்கு தடை விதிக்க முடியும், சிகரெட்டிற்கு தடை விதிக்க முடியும், ஒரு மதுபானத்திற்கு தடை விதிக்க முடியும். அதன் மூலம் இந்த மனிதர்கள் நோய் இல்லாமல் வாழ்வது அதிகரிக்கும். ஆரோக்கியமான வாழ்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஒரு அரசாங்கம் நினச்சா மட்டும்தான் முடியும். தனி மனிதர்களால் அது ஒரு போராட்டம் தான். தனி மனிதர்களால் அதை கடைபிடிப்பது என்பது மிக மிக போராட்டம். அதனால் அரசாங்கத்திட்ட தான் இருக்குது. இன்றைக்கி மக்கள் நோய் அதிகமாகுதுனாலும் அது அரசாங்கம் தான் காரணம். நோய் அதிகமாவதற்கு, மனிதர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வதற்கு, புகைப்பிடிப்பதற்கு, மது அருந்துவதற்கு இதெல்லாம் அரசாங்கம் தான் காரணம். உற்பத்தியை அனுமதிக்கிற அந்த அரசாங்கம் தான் காரணம். உற்பத்தியை கட்டுப்படுத்த தவறிய அந்த அரசாங்கம் தான் மனிதர்களுடைய நிலவுகிற பிரச்சனைகள், குற்றங்கள், நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம் அரசாங்கம் தான். அரசாங்கத்தின் பலவீனம். பணத்தை சம்பாதிப்பதற்கு எதுக்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக தான் இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க. அதன் மூலம் வரி கிடைக்கிது, வருமானம் கிடைக்கிது. அப்போ மனிதர்களுக்கு ஏன் இந்த மாதிரியான வருமானத்திற்கு அரசாங்கம் ஆசைப்படுகிறது? ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஒரு அரசாங்கமே ஆசைப்படுகிறது. ஆடம்பரமாக வாழும்போது தான் நீங்கள் ஆடம்பரமாக வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆடம்பர வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு பணம் தேவை. அப்போ அந்த பணம் இல்லைன்னா அவ்வளோதான். ஆடம்பர வாழ்க்கையை விட்டுட்டு நீங்கள் எளிமையான வாழ்க்கைக்கு வருவீங்க. எளிமையான வாழ்க்கையை அவமானமாக நினைக்கிறவங்க தான் ஆடம்பரமாக வாழ்வாங்க. அப்போது நீங்கள் எப்படியாவது பணம் வந்தால் போதும், நான் நேர்மையாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு இந்த மாதத்துக்கு பணம் வந்தால் போதும், என் ஆடம்பர வாழ்க்கைக்காக எனக்கு இந்த மாதம் 1,00,000 ரூபா தேவை ஒவ்வொரு மாதம், அப்போ அதை எப்படியாவது நான் சம்பாதிச்சா போதும், நேர்மையான வழியில் தான் நான் சம்பாதிப்பேங்கிற அவசியம் கிடையாது. அதுபோல் தான் அரசாங்கமும் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆடம்பரமான ஒரு வளர்ச்சியை கட்டமைத்து இதுதான் நமது வளர்ச்சி என்று மக்களிடம் ஆசை காட்டுகிறது. மெட்ரோ ட்ரெயின் அது இதுன்னு போட்டு
இந்த மாதிரி ஆடம்பரமான வசதிகள் தான் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்று நம்ம மக்களுக்கு ஆசை காட்டி அரசாங்கம் அந்த மாதிரி ஆடம்பரமாக முயற்சிகளை ஏற்படுகிறது. அதுதான் தவறு. உலகம் எப்படி வேணாலும் போட்டோம், நாம் எளிமையாக வாழ கற்றுக்கணும். எளிமையாக வாழ்வதற்கு என்ன கற்றுனா விவசாயம் சார்ந்த ஒரு வேலைகள் அதை அதிகப்படுத்தணும். விவசாயம் தான் நமது பிரதான தொழில். அப்போ அதன் மூலம் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கு வருமானம் வேறு வழிகளில் நமக்கு கிடைத்துவிடும். வருமானம் பெறுவதற்கான மாற்று வழிகள் நமக்கு அதில் இருக்குது. அப்போது ஒரு சாராயம் விற்று தான் நம்ம பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிகரெட்டை விற்று தான் நமக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நம்ம விவசாயம் சார்ந்து அதே நேரத்தில் மனிதர்கள் எளிமையாக வாழ வேண்டும். ஒரு நாட்டில் யாரும் ஆடம்பரமாக வாழக்கூடாது. ஒரு நகரங்களில் கூட அதை பெருக்கிக்கிட்டே இருக்க, நகரங்களில் குடிபெயர்வர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும். இதன் பிறகு சென்னையில் குடியேறுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அதுபோல் அந்த சென்னையிலிருந்து வெளியேறுகிறவர்கள் வெளியேறலாம். புதிதாக குடியேறுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்னை நகரத்தையே இது அவ்வளோதான். ஒரு எல்லை வைக்கணும். ஒரு நகரம்னா இதான் எல்லை, ஒரு கிராமம்னா இதான் எல்லை. புதிய கிராமத்தை உருவாக்க வேண்டுமே தவிர ஒரு நகரம்னா அந்த எல்லை இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சென்னைனா இவ்வளோதான்ப்பா, அது பெருசாகிட்டே போய்ட்டுருக்கூடாது. இப்போ செங்கல்பட்டோட ஜாயிண்ட் ஆகிடும் முழுக்க, அந்தளவுக்கு விரிஞ்சிக்கிட்டே போகக்கூடாது. அந்தளவுக்கு போகும்போது அதில் நிறைய சிக்கல் இருக்குது. கழிவு நீர், வடிகால்வாரி, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி அதுக்கெலாம் அப்போ தான் நம்ம மெட்ரோ ட்ரெயின் அது இதுன்னு நமக்கு தேவைப்படுது. அப்படிலாம் இல்லாமல் சென்னையில் இவ்வளோதான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி எளிமையாக எப்படி ஒரு அரசாங்கம் மக்களை வாழ வைக்க முடியும்? ஒரு நாடு எளிமையாக இருக்க வேண்டும். எளிமையாக எப்படி இயங்க முடியும்? அப்போ நகரங்கள் உருவாக அனுமதிக்கக்கூடாது. ஒரு பெரிய வீடுகள்லாம் கட்டக்கூடாது. யாரும் ஆடம்பரமான வீடுகளை கட்டக்கூடாது. அதை எப்படி தடை பண்ணி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படின்னா யாரும் பெரிய வீடுகளை கட்ட மாட்டாங்க. பெரிய பங்களாக்களை ஏன் கட்டுறாங்க அப்படின்னா வேலையாட்களை நம்பி தான் கட்டுறாங்க. ஏன்னா பெரிய பங்களாக்களை கட்டி அவங்களே அதை க்ளீன் பண்ண முடியாது. இன்றைக்கி அம்பானி இருக்கிறாரு அப்படின்னா அவர் 1000 கோடிக்கு வீடு கட்டியிருக்காரு எங்கே பம்பாயில். காரணம் வேலையாட்களை நம்பி தான். அங்கே கிட்டத்தட்ட 500 பேரை வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். 500 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. அவர் வீட்டில் 1000 கோடிக்கு கட்டப்பட்ட அவருடைய வீட்டில் 500 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அப்போ நாம் ஒரு சட்டம் போட்டுருணும். என்னென்னா அவரவர் வேலையை அவரவர் தான் செய்ய வேண்டும். அப்படின்னா வீட்டு வேலைக்கு ஆட்கள் வைக்கக்கூடாது. அப்படின்னா பெரிய வீடுகளை கட்டவே மாட்டாங்க. அப்போ மனிதர்கள் எளிமையாக தான் வீடு கட்டுவாங்க. அதுபோல் பெரிய கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தக்கூடாது, எளிமையாகத்தான் நடத்த வேண்டும். இந்த மாதிரி மக்களை எளிமையாக வாழ்வதற்கு நாம் சட்டங்கள் இயற்றி கட்டாயப்படுத்தணும். அறிவுரை சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. சட்டம் போட்டுடணும். உன் வீடு ஏன் பெருசாக கட்டுற? அப்போ அந்த மாதிரிலாம் வீடே இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறான், நீ என்ன பெரிய வீட்டில் கட்டிகிட்ருக்க? அப்போ எல்லோரும் சொந்த வீட்டில் வசிக்கணும் அப்படின்னா வீடு எளிமையாக இருக்கணும். இதுதான்ப்பா வீடு, இந்த வீடு தான். அப்போ அரசாங்கமே கட்டி கொடுத்து வாடகை வாங்கலாம். இதுதான் வீடு அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் வீடு, இந்த அளவு, இதுதான் வீட்டோட அளவு, ஒருவர் வசிப்பதற்கு தேவையான அளவு இது, ஒரு குடும்பத்திற்கான வீடு இதுதான் அப்படின்னு சொல்லி அதற்கான வடிவமைப்பு வேணும்னா என்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி வீடுகளை கட்டி கொடுத்து அரசாங்கமே கட்டி கொடுத்து மக்களிடமிருந்து வாடகை வசூலியுங்கள். ஒரு நியாயமான வாடகை. யாரும் சொந்தமாக வீடு கட்டாதீங்க. அதுவே பெரிய லட்சியமாக வீடு கட்டுறதே என்னுடைய லட்சியம்னு சொல்லிட்டு கூடு கட்டுறதே ஒரு பறவையோட லட்சியமாக இருக்க முடியுமா? முட்டை போடுறதுக்காக கூடு கட்டுது. ஆனால் மனிதருடைய லட்சியம், வாழ்நாள் லட்சியம் 60 வயசில் ஒரு வீடு கட்டுறாரு. அதுக்காக அவர் வாழ்நாள் முழுவதும் பணம் சேர்த்துக்கிட்டே வர்றாரு. அப்புறம் அந்த வீட்டில் 10 வருஷம் வாழ்கிறாரு, இறந்து போயிடுறாரு. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனங்கள் நிகழாமல் இருக்கணும்னா வீடு கட்டுறது உன்னுடைய லட்சியம். அது அரசாங்கமே கட்டி கொடுத்துடலாம். வாடகை வாங்கிக்கோங்க, மக்கள்கிட்ட இருந்து வாடகை வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி எளிமையான ஒரு வீடுகளை கட்டி எல்லாருமே, நீ எவ்வளோ பெரிய பணம் சம்பாதிச்சாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எளிமையானவராக இருந்தாலும் சரி, இந்த வீடுகளில் தான் வசிக்க வேண்டும். இதுதான் மனிதருடைய வீடு அப்படின்னு சொல்லி இதில் தான் மனிதர்கள் வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டம் போட்டுருணும். சட்டம் போட்டால் மனிதர்கள் எளிமையாக வாழ வேண்டும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். அப்போ மனிதர்கள் எளிமையாக வாழும்போது ஒரு அரசாங்கத்துக்கே வரி நிறைய தேவையில்லை, பணம் நிறைய தேவையில்லை. கல்யாணத்தை ஆடம்பரம் நடத்தக்கூடாது. வரதட்சணை. இப்போ பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும், வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கக்கூடாது. அப்போ என்னென்னா ஆண்களுடைய சுமை குறையும். பெண்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது பொருளாதாரம் இன்னும் அதிகமாகும். ஒருத்தர் சம்பாதிக்கிற வீட்டில் 2 பேர் சம்பாதிக்கும் போது வருமானம் அதிகமாகும். ஒருத்தருடைய சுமை குறையும். அந்த வீட்டில் அமைதி அதிகமாகும், பெண்களுக்கு அறிவு அதிகமாகும். அப்போது ஆண் பெண் உறவு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதே நேரத்தில் 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், சனி ஞாயிறு விடுமுறை விட்டுறணும். இந்த மாதிரி மனிதர்களை எளிமையாக வாழ வைக்கும்போது தான் ஆடம்பரமாக ஆடம்பர முயற்சி தான் அதுதான் ஒரு நாட்டோட முன்னேற்றம்னு நினைக்கும்போது தான் ஒரு நாடு
அதற்கான வருமானத்தை பெறுவதற்காக மதுபானத்தை விற்கிறது, புகைப்பிடிக்கிற சிகரெட்டை அனுமதிக்கிறது. இந்த மாதிரி தவறான வழிகளை ஏன் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், இந்த ஒரு நாட்டோட வளர்ச்சி ஆடம்பரம்தான் நாட்டின் முன்னேற்றத்திற்கான அறிகுறின்னு நம்புகிறாங்க. அப்படி கிடையாது. எளிமையாக அழகாக ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. விவசாயத்தை நிறைய நாட்டுக்கு இராணுவம் கிடையாது, நிறைய நாடுகளுக்கு இராணுவம் கிடையாது. சும்மா பேருக்கு போலீஸ் தான் இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயத்தை தான் தொழிலாக வச்சுருப்பாங்க. விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட மேற்கத்திய நாடுகள் இருக்குது. சுவிட்சர்லாந்து அங்கெல்லாம் போனீங்கன்னா பெரும்பாலும் சுவிட்சர்லாந்துலாம் பார்த்திங்கன்னா அது அந்நிய அதில் சேர்ந்தாலும் அங்கே பெரும்பாலும் வந்து விவசாயம்தான். மாடுகள், நியூசிலாந்துலாம் பார்த்திங்கன்னா பிரதான தொழிலே மாடு வளர்ப்புலேருந்து தான், பால் விவசாயம் சார்ந்தது தான் நியூசிலாந்தோட. இப்படி முன்னேறிய பல நாடுகள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குது. அதனால் அவங்களாம் ஆடம்பர மோகமாக இருக்காங்க. ஆடம்பரம் தான் அவங்களுடைய நாட்டோட வளர்ச்சி. அதைத்தான் நம்ம அப்படிலாம் இல்லாமல் எளிமையாகவும் நாம் ஒரு முன்னேற்றத்தை, இந்த ஒரு தரமான வாழ்க்கை எளிமையில் தான் இருக்குது. நீ ஆடம்பரமாக ஒரு நாடோட வளர்ச்சி ஆடம்பரம் தான், மெட்ரோ ட்ரெயின் போட்டுட்டோம், அதை போட்டுட்டோம், இதை போட்டுட்டோம், அதுதான் நாட்டோட வளர்ச்சின்னா அதற்கு தேவையான பணத்தை நீ பெறணும் அப்படின்னா அப்போ தான் நீ வந்து என்ன பண்ணுவ, மதுபானத்தை, டாஸ்மார்க்கை அனுமதிக்கிறது, சிகரெட்டை அனுமதிக்கிறது, சிகரெட்டு, டாஸ்மார்க்கு, இந்த மாதிரி இப்படி பல வழிகள்லையும். அப்புறம் வந்து 24 மணி வார நாட்களில் விடுமுறையே இல்லாமல் வேலை பாருங்கள். அப்போ தானே அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும், வரி கிடைக்கும். சனி நேரம் அது ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாதுப்பா, லீவ் விடுறது உன் இஷ்டம். அப்படிங்கும்போது நிறைய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. முதலாளிக்கும் கஷ்டம், அவனுக்கும் லீவ் இல்லை, 7 நாளும் வேலை, அப்போ தொழிலாளர்களும் விடுமுறை இல்லாமல் வேலை பார்க்குறாங்க. ஆனால் முதலாளிகள் தொழிலாளர்களை ஏமாத்துறானுங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு வரி மட்டும் நிறைய கிடைக்குது. அந்த வரிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடுது. அதனால் இது எதனால் அப்படின்னா, அந்த வரியை வச்சு நீ ஆடம்பரமான கட்டமைப்புகளை உருவாக்கி இதுதான் நாட்டோட முன்னேற்றம் அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறீங்க. நீங்கள் எளிமையாக வாழலாம், நமக்கு மெட்ரோ ட்ரெயின் தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை. மெட்ரோ ட்ரெயின்லாம் தேவையில்லைப்பா. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு போக்குவரத்து, நல்ல தரமான சாலைகள், அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு எளிமையான, ஒரு அமைதியான, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. அப்போ அது நமக்கு அப்போ என்ன, மெட்ரோ ட்ரெயின் வேணும் அப்படின்னா அப்போ அதற்கான வருமானத்தை நீ டாஸ்மார்க் மூலமாக தான் பெற முடியும். டாஸ்மார்க்கு அல்லது மதுபான கடை மூலமாக தான் அதற்கான வருமானத்தை உனக்கு பெற முடியும். நீ மெட்ரோ ட்ரெயின்னா வாயை பழக்கிற, வரவேற்கிற அப்படின்னா அதற்கு நீ விலை கொடுத்தாகணும். இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா அதற்கு தேவையான வருமானத்தை இந்த மாதிரி முறைகேடான வழியில் தான் நீ சம்பாதிச்சாகணும். அதனால் நீ எப்படி வாழணும், எனக்கு மதுபானம்லாம் இருக்கக்கூடாது, கட்டுப்பாடான வாழ்க்கை வாழணும்ப்பா, ஆரோக்கியமாக. இப்போ வெள்ளைச்சீனிக்கு ஏன் அனுமதி கொடுக்குறாங்க, அதில் ஒரு வருமானம் வருது, அரசாங்கத்துக்கு வரி வருது. அதை வச்சு தான் உனக்கு மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க. அதை வச்சு தான் உனக்கு பயங்கரமான கட்டமைப்புகளை உருவாக்கி, பிரம்மாண்டமான கட்டமைப்புகளை, ஆடம்பரமான கட்டமைப்புகளை உருவாக்கி மக்களுக்கு ஆசை காட்டுறாங்க. இதுதான் நாட்டோட வளர்ச்சின்னு நம்ப வைக்கிறாங்க. அப்போ அதுக்காக தான் பரோட்டாவுக்குலாம் அனுமதி. ஏன் அதுக்கு தடை பண்ணால் அதில் வருமானம் போயிடும். அப்புறம் வந்து பல்லு சொத்தையாகிற மாதிரி உடலுக்கு தீங்கு விளைக்கிற சாக்லேட்டுகள், அதை வந்து சின்ன பசங்க எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சின்ன பசங்களுக்கான மார்க்கெட் அங்கே இருக்குது. அதனால் அவங்க ஏன் அதை அனுமதிக்கிறாங்க, நல்ல மிட்டாய்களை அனுமதிக்கலாம்ல. அப்போ அதே அதனால் வருமானம் வருது. அதை வச்சு தான் உனக்கு மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் இந்த மாதிரி ஆடம்பர கட்டமைப்புகளை ஒரு அரசாங்கம் உருவாக்குது. அதனால் ஆடம்பரமாக வாழணும்னு ஆரம்பித்தா அதற்கான வருமானத்தை இந்த மாதிரி மட்டமான வழியில் தான் பெற முடியும். ஒரு தரமான வாழ்க்கைங்கிறது என்னது, மெட்ரோ ட்ரெயினோ உயரமான கட்டடங்களோ கிடையாது. தரமான வாழ்க்கைங்கிறது பிறருக்கு இடையூறு இல்லாத, குற்றங்கள் இல்லாத, ஒரு நேர்மையான, ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை தான். ஒரு நல்ல ஒரு உயர்ந்த அறிவு தேடல் நிறைந்த, மூட நம்பிக்கைகள் இல்லாத, பகுத்தறிவு நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் தரமான வாழ்க்கை. அது பெரிய வீடுகளில் வசிப்பவர்கள், ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள், அவர்கள் தகுதியானவர்கள் கிடையாது, தரமானவர்கள் கிடையாது, அறிவில் சிறந்தவர்களாக இருக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் தொடர்ந்து எடுத்து செல்வதற்கும் அதற்கான வருமானத்தை எப்படியாவது பெறுவார்கள், எந்த வழியில் வேண்டுமானாலும் பெறுவார்கள். ஏனென்றால் அது ஆடம்பர வாழ்க்கையே ஒரு அச்சுறுத்தல் தான். அதுபோல் ஒரு நாடும் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும். மதுபானம் இருந்தக்கூடாது. மக்கள் குடியால் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, குடியால் எவ்வளோ கொலைகள் நடக்குது, குடும்பம் நிம்மதி இல்லாமல் போகுது, உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது, அப்புறம் மருத்துவமனைக்கு போகிறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் ஏன் வருது? அந்த அரசாங்கமே ஆடம்பரமான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி மக்கள் முன்னாடி வைத்து ஆசை காட்டுகிறது. அப்படி மக்களுக்கு ஆசை காட்டி பழக்கப்படுத்தாதீங்க. அதை விட்டுட்டு எளிமையாக வாழ முடியும், ஜாலியாக வாழணும். சனி நேரம் லீவ் விடுங்க. அப்புறம் காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் வேலை நேரம், பாதி நாள் வேலை நேரம், பாதி நாள்
விடுமுறை. அப்புறம் உணவு, காலை உணவு, மதிய உணவு எல்லாமே வேலை பார்க்குற இடத்துல கொடுங்க, பள்ளிகளிலே கொடுங்க, கல்லூரியிலே கொடுங்க. இந்த மாதிரி எளிமையாக ஜாலியாக மத்தியானம் 1 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடுங்க. எந்த கடை எதுவும் திறந்துடக்கூடாது, அலுவலகம் எதுவும் திறந்துடக்கூடாது. 5 நாள் தான் வேலை. அதுவும் காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும். இந்த மாதிரி மீதி நேரம் பக்கத்தில் எல்லாம் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க, பூங்காக்களை உருவாக்குங்க, நடைபயிற்சி சாலைகளை உருவாக்குங்க. ஏரிகளையெல்லாம் தூர்வாரி அதில் நிறைய தண்ணீரை தேக்கி அதில் வந்து நீச்சல் அடிப்பதற்கு போட்டுகளை விடுங்க. இந்த மாதிரி எளிமையாக மகிழ்ச்சியாக எப்படி வாழ்கிறது? நீ சிகரெட் பிடிச்சி தண்ணி அடித்து மகிழ்ச்சியாக வாழணுங்கிற அவசியம் இல்லை. உன் பக்கத்தில் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. தண்ணி அடிப்பதற்கு பதிலாக மதுபான கடைகளை திறப்பதற்கு பதிலாக விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக உருவாக்குங்க. நீச்சல் குளங்களை உருவாக்குங்க. ஒரு 1/2 மணி நேரம் நீச்சல் அடி. அது தண்ணி அடிக்கிறதோட மிகப்பெரிய இன்பம் அதில் கிடைக்கும். அதுபோல் ஒரு நிறைய ஏரிகள்லாம் இருக்குது. கிராமத்தில் இருக்கிற எந்த ஒரு ஏரியா இருந்தாலும் அதை ஒரு 20 அடிக்கு ஆழப்படுத்தி அதில் ஒரு வருஷம் மழை பெஞ்சாலே 2-3 வருஷத்துக்கு அதில் தண்ணி நிற்கணும். தண்ணி நின்று அதில் எதுவும் கழிவுநீர் கலக்காமல் அதில் நிறைய போட்டுகளை விடுங்க. நீச்சல் அடித்து குளிப்பதற்கான வழிகளை ஏற்படுத்துங்க. அதை சுற்றி நடைபயிற்சி சாலைகளை உருவாக்குங்க. அந்த ஏரிகளை சுற்றி இந்த மாதிரி மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும். எளிமையாக எங்கேயோ போகணுங்கிற அவசியம் இல்லை. ஊட்டிக்கு, கொடைக்கானலுக்கு லீவ் ஆனால் அங்கே படையெடுத்துருவாங்க. அங்கே போய் அவ்வளோ டிராஃபிக்கு. காரணம் என்னதுன்னா, மக்கள் வசிப்பிடங்களே சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க. அப்போ மதுபானம் உங்களுக்கு தேவையில்லை. சிகரெட் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ அதுபோல் ஆடம்பரமான நோக்கம்தான். ஆடம்பரமும் தேவையில்லை நமக்கு. மெட்ரோ ட்ரெயின் அது மாதிரிலாம் தேவையில்லை. அது மாதிரி நகரங்கள்லேயே போய் குடியேறது, அது நகரங்கள்லேயே குவியிறது. நகரம் அவ்வளோதான்ப்பா. சென்னைன்னா அவ்வளோதான், மதுரைன்னா அவ்வளோதான். இனிமேல் யாரும் இந்த மதுரைக்குள்ளே குடியிருக்க முடியாது. மதுரை ஃபுல்லாகிடுச்சு. யாராவது வெளியே வந்தால் பார்க்கலாம். யாராவது மதுரை விட்டு வெளியூருக்கு போகிறாங்களா, வெளியிடங்களும். அப்படியே ஒரு எல்லைகளை வறுக்கணும். புதிது ஒரு ஊர் ஃபில்லாகிடுச்சுன்னா இன்னொரு ஊரை தான் உருவாக்கணுமே தவிர அந்த ஊரோட எல்லையை விரிவாக்கக்கூடாது. நகரங்கள்லாம் உருவானதுக்கு காரணம் ஏன்? முதல்ல கிராமமாக இருந்தது, அப்புறம் நகரமாக மாறுது. காரணம் அதோடைய எல்லைகளை, ஒரு கிராமம்னா இதுதான் எல்லை, அதுபோல் ஒரு நகரம்னா இதுதான் எல்லை. முடிஞ்சிச்சா புதிய நகரத்தை உருவாக்குங்க. அதுபோல் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எளிமையாக வாழ்ந்திருந்தால் நம்ம கட்டுப்பாடாக மகிழ்ச்சியாக எளிமையான இன்னொரு ரூட் இருக்குது. அது வந்து எனக்கு தெரியும். யாருக்கா வேணால் அதற்கான வழிகள் என்ன, ஆட்சியாளர்கள் யாராவது இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதற்கான வழி வேணுமா, ஆலோசனை வேணுமா, எளிதான வழியில் எப்படி வெற்றி பெறலாம் என்பதற்கு என்னிடம் ஆலோசனைகள் இருக்கிறது.